ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டிராமா முடிஞ்சதுனால இன்னைக்கு புதுசா ஒரு டிராமா ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வந்து சைனீஸோட ஷார்ட் டிராமா தான் இது. இது பிடிச்சிருக்கு, கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது முடிஞ்ச அளவு சீக்கிரமே நம்ம முடிச்சிடலாம். இந்த டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டத்துல இருக்க நம்ம ஹீரோயினோட தம்பியை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அந்த தம்பியை கொலை பண்ணது யாரு, அவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் வரா. யாருக்கு எதிரா வந்துட்டு இவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளோ அந்த குரூப்ல தான் வந்து நம்ம ஹீரோவுமே இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆகுது, தம்பியை கொலை பண்ணவங்கள பழி வாங்கினாலா வாங்கலையா ஹீரோயின் அப்படின்றது தான் கதை. இப்போ வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். எப்பயும் சொல்றதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணிட்டு போங்க. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, இந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கா இல்லையா, இவ தான் நம்மளோட ஹீரோயின். இவளோட பேரு வந்து ஜென். இப்பதான் இவ மனசுக்குள்ள நினைக்கிறா, என் தம்பியை கொலை பண்ணதுக்கு உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. யாரெல்லாம் வந்துட்டு அவ பழி வாங்க வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, அவளோட அப்பா, அவளோட ஸ்டெப் மதர், அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரோட பொண்ணு, இவங்க மூணு பேரையும் பழி வாங்கறதுக்காக தான் வந்திருக்கா. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னால ஒன்னும் பண்ண முடியாம போயிருந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி கிடையாது, உங்க எல்லாரையும் நான் வச்சு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். ஒரு பெரிய பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அந்த பார்ட்டிக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்துகிட்டு இருக்கா. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல வந்துட்டு நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட பேரு வந்து ஹான். நம்ம ஹீரோயின் போட்டுட்டு இருந்த மாதிரி மாஸ்க், அதாவது நரியோட மாஸ்க் தான் இவனுமே போட்டிருக்கான். ரெண்டு பேருமே எதிர்க்க வராங்களா. ஹீரோயின் அவளோட கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேல விழறதுக்கு போறா. அப்ப கரெக்டா அவனை கிஸ் பண்ற மாதிரி போயிடுறாளா. ஆனா ஹீரோ என்ன பண்றான்னா, உஷாரா அவனோட கையை எடுத்து நடுவுல வச்சிடறான். ஐயோ சாரிங்க, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அவனோட கையில லிப்ஸ்டிக் ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அந்த பார்ட்டிக்குள்ள போற, இன்விடேஷனை கொடுத்துட்டு உள்ள போயிடுறா. அப்ப ஹீரோ பாக்குறான், அவனோட பேக்கெட்ல இன்விடேஷனோட கவர் தான் இருக்கு, இன்விடேஷன் இல்ல. அப்ப அந்த இன்விடேஷன் எங்க போயிருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். வேற யாரும் பண்ணது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோவுமே கொஞ்சம் பெரிய ஆள் தான் போல. அதனால வந்துட்டு உடனே, பரவாயில்ல சார், உங்ககிட்ட இன்விடேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள அனுப்பிடுறாங்க. உள்ள போகும்போதே ஹீரோ கிண்டல் பண்றான், என்ன நரி மேடம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டீங்களா, உங்களை பார்ட்டிக்கு வந்துட்டு நான் எனக்கே தெரியாம கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது ஹீரோயினும், ஓ ஓகே மிஸ்டர் நரி, உங்களுக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. பார்ட்டியில ஹீரோ கிட்ட வந்து ஒரு பொண்ணு பிட்ட போடுறா. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்துட்டு கையில இருக்க லிப்ஸ்டிக்கை காமிச்சா, ஆமா எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அதனால நீ கொஞ்சம் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். இவனோட பேரு வந்து சான். இவன் வந்துட்டு ஹீரோ கிட்ட, என்ன மச்சான் நீ சொல்லவே இல்லை உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான். உடனே சும்மா சொன்னேன்டா, அந்த பொண்ணு வேற வந்து உட்காந்துட்டானா, அதுக்கப்புறம் என்ன பேசியே சாவடிப்பா, எனக்கு அதுல மூடே இல்லை அப்படின்னு சொல்றான். இப்பதான் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரை காட்டுறாங்க. இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா, இவ தான் வந்து அவளோட சிஸ்டர். இவளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ஷினி. இந்த பணக்கார திமிர் பிடிச்ச பொண்ணா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் இவ. இவ வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, உலகத்திலேயே இந்த ட்ரெஸ் என்கிட்ட தான் இருக்கு, இந்த நெக்லஸும் என்கிட்ட தான் இருக்கு, அதே மாதிரி இந்த ஹியரிங்குமே வந்துட்டு என் ஒருத்திக்கிட்ட தான் இருக்கு, இது எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான பிராண்டு, எனக்காகவே நான் செஞ்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி கதை அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப சான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஷினி பக்கத்துல போய் நிக்கிறா. இவ தான் வந்துட்டு என்னோட ஃபியான்சி, உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பை பிடிச்சி அப்படியே திருப்புறான். பார்த்தா அது நம்ம ஹீரோயின். அவளுமே அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் அவன் பாக்குறான், ஐயோ சாரிங்க, நான் என்னோட ஃபியான்சின்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோயின், ஐயோ பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. யாருடி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா ஷினி தான் வந்து கொலை வெறி ஆத்திரத்தோட வரா. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா வந்துட்டு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு என்ன மாதிரி வந்து என்னோட வருங்கால புருஷன் பக்கத்துல நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே பலான்னு கண்ணத்திலேயே ஒண்ணு விடுறா ஹீரோயின். உடனே ஹீரோயின் போயிட்டு அப்படியே சான் மேல விழுந்துடுறா. ஹீரோயினுக்கு அப்படியே 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு கண்ணு முன்னாடி வந்து போகுது. இந்த ஷினி இருக்கா இல்லையா, அவ ஹீரோயினை போட்டு சேரிலேயே அப்படியே மிதிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. உனக்கு உன் தம்பிக்கெல்லாம் வாழறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்றா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு ஷினி அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து வந்து ரொம்ப சோகமா கிளம்பி போறா. ஆனா திரும்பின கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் வந்து அண்ணியன் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்த ஹீரோ வந்துட்டு இவ சிரிச்சுக்கிட்டே போறதையுமே பாக்குறான். சானுக்கு வந்து இவளை அவ அடிச்சது ரொம்ப கஷ்டமா இருக்கு போல. அதனால சான் வந்து என்ன சொல்றான்னா, சாரி,
நான் பண்ண தப்புக்கு வந்துட்டு என்னோட ஃபியான்சி உங்களை இந்த மாதிரி பண்ணிட்டா, தயவு செஞ்சு அவளுக்கு பதில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆக்சுவலா நான் வந்துட்டு ஒரு பிசினஸ் விஷயமா உங்ககிட்ட பேசலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சான் கிட்ட சொல்லும் போது இவன் உடனே என்ன பண்றான்னா இவனோட விசிட்டிங் கார்டை கொடுக்குறான். நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு தாண்டா நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சந்தோஷமாயிடுறா. அதோட நேரா வெளியில போற ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா தனியா குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப இவளுக்கு வந்துட்டு அவளோட தம்பி ஞாபகம் வருது. இவ வந்துட்டு தனியா ஏதோ ஒரு சேரிட்டியில தான் வந்து சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டு அங்க படிச்சுக்கிட்டும் இருந்திருக்கா. தம்பி வந்து தனியா வேற ஒரு இடத்துல தான் இருந்திருக்கான் அவங்க அம்மா கூட. சடனாவும் ஒரு நாள் தம்பி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போன் வருது. அங்க போய் பார்த்தா அம்மாக்காரி வந்து அந்த இறந்த இடத்துக்கு வரவங்க எல்லாரும் காசெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த காசெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு போய் பார்க்கும் போது அப்படியே பத்திக்கிட்டு வருது. என்னம்மா நீ உட்காந்து காசை எண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா? அவன் எப்படி வந்து தண்ணியில மூழ்கி செத்துருப்பான், அவன் நல்லா வந்து ஸ்விம் பண்ணுவான், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது இப்ப என்னடி பண்ண சொல்றேன், அவன் தான் போயிட்டான்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா அம்மா சொல்றாங்க. இந்த டைமுக்கு ஷினி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வரா. வரும்போது அவ என்ன சொல்றா அப்படின்னா, ஆமா இவன் மட்டும் என்ன நல்ல பொறப்பா பிறந்திருக்கான், இவன் கேவலமான பொறப்பு தானே பிறந்திருக்கான், இவனுக்கு வந்துட்டு இந்த இறுதி சடங்கெல்லாம் பண்றதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃப்ரெண்ட்ஸை விட்டு இந்த எழுத்தை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க சொல்லிடுறா. அங்க வச்சிருக்க அஸ்தி கிஸ்தி எல்லாத்தையும் அவங்க அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மாக்காரி என்ன பண்றான்னா இதுதான் ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் எடுத்து அங்க இருந்து ஓடிடுறா. அப்பதான் வந்துட்டு ஹீரோயினை இவங்க அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டில்ல அஸ்தியை வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த அஸ்தியை எல்லாத்தையும் வந்துட்டு அங்க அந்த தரையில அதுவும் சேரா இருக்கு அங்கேயே கொட்டி மொத்தத்தையும் வந்து வீணாக்கிடுறா. இது பார், நீயோ இல்ல உன்னோட தம்பியோ யாரா இருந்தாலும் சரி என்னோட ஃபேமிலிக்குள்ள வரலாம் அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பாத்துறாத. நீ இங்க இருந்து ஓடி போயிடு, இதோட என் கண்ணு முன்னாடியே வந்துடாத. நீ திரும்பவும் வந்த அப்படின்னா உன் தம்பிக்கு நடந்ததுதான் உனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றா. அந்த மழையில சேர்ல விழுந்த அஸ்தி எதையுமே வந்து எடுக்க முடியாம ஹீரோயின் வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அந்த டைம்க்கு கார்ல இருந்து இறங்கி நிக்கிறா. யாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட ஸ்டெப் மதர் தான். சோ இவளுமே இங்க வந்திருக்கா. இது எல்லாமே பண்றதுக்கு அவளும் உடந்தையாதான் இருந்திருக்கா. இவங்களெல்லாம் எப்படி சும்மா விடலாம் சொல்லுங்க. அதனாலதான் ஹீரோயின் வந்து இப்ப பழி வாங்க வந்திருக்கா போல. இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க யாரும் கொடை எடுத்துட்டு இவ பக்கத்துல வர மாதிரி இருக்கு. உடனே ஒரு பாட்டில உடைச்சு கரெக்டா கழுத்துக்கு நேரா நீட்டுறா. அது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவன் பார்த்தா அவளுக்கு கொடையை எடுத்துட்டு வந்து நீட்டுறான். என்ன நிறையாரே, நீங்க என்ன இந்த பக்கம் வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. பேசிக்கிட்டே இருந்தவ அப்படியே வந்துட்டு ஃபுல்லா குடிச்சிருக்கா இல்லையா, மயங்கி விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்து பார்க்கும் போது ஒரு போட்ல இருக்கா, இன்னொரு போட்ல நம்ம ஹீரோவும் இருக்கான். அப்ப வந்து அவ கேக்குறா, இந்த போட்டெல்லாம் உண்ணுதா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றான். ஓ நீ இந்த ரெஸ்கியூ வேலை எல்லாம் பாக்குறவனா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றான். நீ என்ன அவ்வளவு பெரிய பார்ட்டியில வந்திருந்த, அங்க எதனா பணக்கார பொண்ணு கரெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் சிரிக்கிறான். நான் உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறேன், நீ ஏதோ சேனல் ட்ரை பண்ற மாதிரி எனக்கு தோணுது, தயவு செஞ்சு அதை பண்ணாத. ஏன் அப்படின்னா அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது, அவன் வந்து உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது சேச்சே நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல, நான் ஒரு பிசினஸ் விஷயமா பிசினஸ பத்தி பேசுறதுக்காக தான் அங்க போனேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். உண்மையாவே நீ வேலை விஷயமா தான் போனேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு இப்பவே வந்து நீ பண்ற விஷயத்துல இருந்து ஒதுங்கி போயிடு அப்படின்னு சொல்றான். இங்க ஷெனிய காட்டுறாங்க. அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அவ போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸ பூராத்தையும் நார் நாரா கிழிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு செம காண்டு. ஹீரோயின் வந்துட்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து அவளை மாதிரி நின்னுட்டா இல்லையா, அவ எப்படி எனக்கு ஈக்குவலா இருக்கலாம், என்னால வந்துட்டு இதை ஏத்துக்கவே முடியாது, அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பவே தெரியணும், இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நிலைமை ஆச்சோ அந்த நிலைமைய நான் அவளுக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இங்க ஷினி இருக்கா இல்லையா, அவ கூட வந்து அவளோட அசிஸ்டன்ட் ஒருத்தி இருக்கா. அப்ப இவ என்ன பண்றானா ஒரு சிசரையும் தூக்கி சேர்த்தாப்புல அவ காலில் கடாசிடுறா. அவ காலில் நல்லாவே அடிபட்டுடுது. என்ன இப்போ உனக்கு வலிக்குதா, நான் வந்து உனக்கு காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், உனக்கு வந்துட்டு ஒன்னும் வலி இதுக்கு மேல தெரியாது அப்படிதானே அப்படின்னும் போது ஆமா மேடம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும். அதுக்கப்புறம் சான் வந்து இவளை பாக்கிறதுக்காக இவளோட வீட்டுக்கு வரான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சிட்டி ப்ராஜெக்ட் பண்றாங்க. அந்த சைபர் சிட்டி ப்ராஜெக்ட வந்துட்டு எனக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்லி சினி கேட்டுக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா அது வந்து உனக்காக தான், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவுமே வந்துட்டு பணக்கார வீட்டு பையன் தான் போலங்க. அவங்க அண்ணா வந்து எப்பதாண்டா நீ வந்து பிசினஸ பாத்துப்ப அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு இந்த
பிசினஸை பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டே இல்லைனா அதை தான் நீ பாத்துக்கிறல்ல, நீயே பாத்துக்கோ. எனக்கு இந்த சேரிட்டி ஒர்க் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அடுத்தவங்களை காப்பாத்துறதுல தான் எனக்கு ஒரு சந்தோஷமே இருக்கு அப்படின்னு சொல்றான். மறுநாளே நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா சேனை பாக்கிறதுக்காக நேரா வந்துடுறா. இத்தனைக்கும் அவன் வந்து பக்காவான ஒரு பிசினஸ் மேன் மாதிரி பிசினஸை பத்தி மட்டும்தான் பேசுறான். நீங்க எந்த ப்ராஜெக்ட்ல வேணாலும் கேளுங்க, நான் இன்வெஸ்ட் பண்றேன், ஆனா சைபர் சிட்டி ப்ராஜெக்ட மட்டும் கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் மனசுக்குள்ள எனக்கு அதுதான்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறா. அதே நேரத்துக்கு அதே இடத்துல தான் வந்து நம்ம ஹீரோவும் வந்து யாரோ ஒருத்தரை பாக்கிறதுக்காக வந்திருக்கான். உள்ள பார்க்கும் போது நம்ம ஹீரோயினும் சேனை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கத அவன் பாக்குறான். அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட ஒரு கம்பலை கழட்டி அந்த இடத்துல வேணும்னே அவளே போடுறா. இதை ஹீரோ பாத்துறான். அவ அங்க இருந்து கிளம்பின உடனே ஹீரோ வந்துட்டு உள்ள வரான். உள்ள வந்த உடனே நீ என்னடா இங்க வந்திருக்க அப்படின்னும் போது நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா வந்து ஒரு லேடியை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். அவன் அந்த கம்பலை பார்த்து எடுக்கிறான். சேன் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ யாரா வந்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். உடனே வந்துட்டு ஹீரோ என்ன சொல்றானா, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் என்ன சொன்னானா இல்லையா அப்படின்றது நமக்கு காட்டல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து உங்களோட கம்பளை இங்க விட்டுட்டு போயிட்டீங்க, நம்ம 2 பேரும் டின்னருக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனோட நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. இவ்வளவு அப்படியே செமையா ரெடி ஆகி போயிட்டு அங்க நிக்கிறா. சாரி மிஸ்டர் சேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க வந்திருக்கான். ஹீரோ டைரக்டாவே மறுபடியும் சொல்றான், இதை பாரு, நீ ஏதோ ஒண்ணு பண்ற, அது வந்துட்டு தப்பா இருக்கு, நீ தயவு செஞ்சு அதை பண்ணாத, உனக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவ என்ன சொல்றானா, ஏய் பூமரு, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இரு, தயவு செஞ்சு வந்துட்டு என்னோட வழியில நீ குறுக்க வரவே வராத அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு வந்து சேனை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஹான்ன்ற பேரை பத்தியும் நீ கேள்விப்பட்டிருப்ப, நான் தான் அந்த ஹான் அப்படின்னு ஒண்ணு. இவ வந்து ஷாக் ஆகுறா, என்னது நீ ஹானா அப்படின்னு சொல்லி. நீங்க என்ன வார்ன் பண்றதுக்காகவே இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, இதோ இந்த கம்பளை திருப்பி கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன், வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றான். என்ன நீ அந்த கம்பளை எடுத்து போடுற மாதிரியே இல்லையா, இப்பவும் மறந்து வச்சுட்டு போயிட்டு அடுத்த வாட்டியும் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறியா என்ன அப்படின்னும் போது ஹீரோயின் சைலண்டா இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவே வந்துட்டு அந்த கம்பளை எடுத்து போய் போட்டு விடுறானா. அப்போ உடனே நான் சேனை எதனா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படுறீங்களா என்ன, ஒரு வேலை சேன் வந்து அந்த அளவு வீக்கா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கும் ஹீரோ என்ன சொல்றானா, சேச்சே அப்படியெல்லாம் இல்ல, இந்த ஹியரிங் இல்லாம நீ ஒரே ஒரு ஹியரிங் மட்டும் வச்சுட்டு கஷ்டப்படுவல்ல, அதனாலதான் அதை எடுத்துட்டு வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு பெரிய இடத்துல எல்லாம் பிரச்சனை வச்சுக்காத, நீ நல்ல பொண்ணா இரு அப்படின்னு சொல்லிட்டு தடையில தடவி கொடுத்துட்டு போறானா. ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்கா, என்னடா பண்றான் இவன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்கான். அவளோட பயோடேட்டாலாம் எடுத்து பார்க்கும் போதுதான் அவனுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. ஹீரோயின் வந்து சேரிட்டி மூலியமா தான் படிச்சிருப்பா இல்லையா, அந்த சேரிட்டிக்கு வந்துட்டு ஃபண்ட் பண்ணதே வந்து நம்ம ஹீரோ தான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட கேட்டிருப்பா, எனக்கு யார் ஃபண்ட் பண்றாங்களோ அவங்கள நான் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்ப அவங்கள நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இந்த பொண்ணுங்களை பார்த்து பேசணுமா அப்படின்னு கேட்கும் போது, என்ன பேசணுமா அப்படின்னு கேட்கறான். ஒன்னும் இல்ல, அவங்களுக்கு சேரிட்டியா நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், அதுக்கு பதில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவ எப்ப வேலைக்கு போறாளோ அப்ப எல்லாத்தையும் வந்து அவ உங்களுக்கு செட்டில் பண்றதா அவ அக்ரிமெண்ட் போடணும்னு கேக்குறா அப்படின்னும் போது, பாரு சின்ன பொண்ணு எப்படி எல்லாம் யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவோட நம்பரை கண்டுபிடிச்சு ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க தான் என்னோட லாங் லெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணும்போது, நீ நினைக்கிற மாதிரி நான் வயசானவனும் கிடையாது, எனக்கு அவ்வளவு பெரிய லெக்கும் கிடையாது அப்படின்னு சொல்றான். சோ இப்போ வரைக்கும் ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அந்த மாதிரி மெசேஜ்ல பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஹீரோ தான் வந்து அந்த ஃபண்ட் பண்ணவன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு தெரியாது. இப்ப ஹீரோக்கு தெரிஞ்சிடுச்சு. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளோட அக்காக்காரி இருக்கா இல்லையா, அவளுக்கு தெரியற மாதிரி அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து ஒரு டெய்லர் ஷாப்ல ஃபிட்டிங்க்கு கொடுத்துட்டு போறா. ஹீரோயின் அங்க இருந்து போன உடனே வேக வேகமா அக்காக்காரி வரா. வந்த உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு போனா அப்படின்னும் போது, டெய்லரும் 3 நாள்ல இங்க திரும்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது, அப்பனா அந்த 3வது நாள் வந்து இந்த டெய்லர் ஷாப்பை நான் வந்து வாடகைக்கு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றா. சோ இவ ஏதோ பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இதோடய இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.